வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மே 1 முதல் வங்கி சேவை, எல்பிஜி மற்றும் ரயில் முன்பதிவு சம்மந்தமாக முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கட்டணம் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. அதாவது பெருநகரங்களில் ஒரு மாதத்திற்கு 3 டைம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். மற்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா 5 டைம் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா 23 ரூபா வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எல்பிஜி விலையில் மாற்றம் வந்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 15 ரூபா 50 பைசா குறைஞ்சிருக்குது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் பார்த்திங்கன்னா சென்னையில் 1906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதே போல் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் ரயில் டிக்கெட் முன்பதிவுலையும் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து காத்திருப்பு பட்டியல் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா இனிமேல் ஸ்லீப்பர் கிளாஸ் மற்றும் ஏசி கிளாஸில் பார்த்திங்கன்னா பயணம் செய்ய முடியாதுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி முக்கியமான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.